ஹே மக்கா! நம்ம இப்ப வயநாடு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும். ஸோ வயநாட்ல எல்லாரும் ஒரு 5 பேர் வந்தோம். ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து தூங்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா குரூப்பா வந்து சோலோ ரைட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்ம பண்றோம். அது எஸ்டர்டே அவ்வளோக்கு தூக்கம் இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம 2 நாள் ட்ரிப்பு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு ஃப்ரெண்டோட இதெல்லாம் ஃப்ரெண்டோட வண்டி தான். இது ஃப்ரெண்டோட வண்டி தான். என் வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன். ஸோ அவனுக்கு வண்டி எடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாம நம்ம ஒரு சன்ரைஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த சன்ரைஸோட ஸ்பாட்டு பேர் எல்லாமே அந்த சன்ரைஸ் போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்கா வயநாட்டில் வந்து மத்தியானம் மட்டும்தான் வெயில் அடிக்குது. 9 மணி வரைக்குமே நமக்கு ஜில்னஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக இதன் பிளேஸ் போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கே பிளான் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே மிஸ்டாக அப்படியே க்ரீன் ஃபுல்லாக ஒரு ஃபீல் மக்கா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும் மக்கா. நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சா காரணம் சொல்லாமல் போக பாருங்க. ஸோ இப்போ இல்லைன்னா எப்போ இந்த டைலாக்கை எப்பவுமே மைண்டில் யோசிச்சுட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்காம அதை செயல்படுத்துங்க. பிளேஸ் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக நம்ம மிஸ்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க மக்கா, அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நம்ம சன்ரைஸ் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப மிஸ்டாக வேறு இருக்குது. பார்க்கலாம். ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது. ஸோ மக்கா பார்த்துக்கலாம். நல்லா ஏறு. ஆனால் இந்த மாதிரி யாருமே கை விட்டு ஓட்டக்கூடாது. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹெல்மெட்டு போட்டுக்கோங்க. ஹெல்மெட் மஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம கேரளா சைடில் இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம சேஃப்டிக்கு ஹெல்மெட் போட்டுக்கணும். ஸோ மக்கா செம்மையாக இருக்குது. மிஸ்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது வேறு லெவலாக இருக்குது. அது அவ்வளோக்கு நான் மோட்டோ விளாகிங் பண்ணவே மாட்டேன். பாதையே தெரியல. வேற எவ்வளவு இருக்கு மக்கா. பெட்ரோல் இருக்கா இல்லையே தெரியல. நான் பாட்டு பார்க்காம டைம் ஆச்சு சொல்லி அழுத்திட்டேன். பார்த்துக்கலாம். அந்த மாதவன் படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு, ஒண்ணுமே தெரியலையே. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாக்னே சொல்லலாம். ஏன்னா நான் மோஸ்ட்லி வீடியோ எடுத்து டப்பிங் ஆடியோ தான் கொடுப்பேன். இந்த டைம் தான் ஐயோ ஒண்ணுமே தெரியல மக்கா. பாருங்க செம்மையா இருக்கு. சூப்பர். வயநாடு வந்து பாருங்க. 6 மணிக்கு ஒண்ணுமே எதுவுமே பிரேக்ஃபாஸ்டே எடுத்துக்கல. வெறும் ஒரு 100 ml வாட்டர் குடிச்சா அவ்வளவுதான். கத்திட்டு கந்தலாக போகுது. வழி வந்த பிறகு இடிக்குது சிறகை. வழி வந்த பிறகு புரியுது உலகை. ஐயோ இதெல்லாம் எப்படா நீங்க மிஸ் பண்றீங்க, எனக்கு புரியலடா. ஏய் ஏன்டா இப்படி போட்டுருக்கோவா? ஐயோ சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கீங்க. 3.5 km தான்.
ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி தாங்க இருக்கு. ஏங்க நாளா ஒரு நாள் ட்ரிப்புக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணுவேன். இது 2 நாள் ட்ரிப்புக்கு நான் எப்படிங்க விடுவேன்? விடவே மாட்டேன். ஏதோ ஒரு ஹிடன் பிளேஸ் கண்டுபிடிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஸோ அந்த ஹிடன் பிளேஸ் உங்களுக்கும் நான் தெளிவா எப்படி போகணும்னு சொல்லித்தான் இந்த வீடியோவை முடிப்பேன். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க. உங்களுக்காகவாது நான் இந்த ஹிடன் பிளேஸை கரெக்டாக முடிக்கிறேன். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ஹிஸ்ட்ரிக்காகவும் என்னோட மெமரிஸ்க்காகவும். ஸோ நான் எப்போல்லாம் டவுனாக வரணும் அப்போ எல்லாமே இந்த வீடியோ வாட்ச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப குட் ஸ்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு செல்ஃப் லவ்லே சொல்லாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் நீங்கள் ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்கள் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை 80 வயசாக இருந்தாலும் அந்த ஸ்கூல் பெஞ்சில் நீங்கள் இருப்பீங்க. அது கரெக்டாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா. பைத்தியக்கார மாதிரி உளரலாமாக்கா? உங்களுக்கு தோணலை? என்னால் மற்றவங்கிட்ட பேசினா ஒரு சில பேர் கேட்பாங்கம்மாக்கா. ஆனால் நான் என்ன பேசினாலும் கேட்கறது இந்த கேமரா மட்டும்தான். நான் என்ன எப்பவுமே அவாய்ட் பண்ணாமல் இருக்கிற இந்த கேமரா, அதுக்கப்புறம் என்னோட ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுற நீங்கள், அக்கா இது ஒரு ஏடு மாதிரி ஏறுது. ஒரு சின்ன ஆஃப் ரோட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் ஃபோன் மேப் போட்டு அந்த மேலே வச்சிருந்த சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி விழுகிற மாதிரியே இருக்குது, பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏன்டா வந்தவங்கிற ஆயிடக்கூடாது, ஒரு மைனஸ் கூட நம்ம எங்கிருந்து எடுத்து போகக்கூடாது. நமக்கு இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸாகவே இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல தப்பே இல்லைம்மாக்கா. ஆனால் ஏதோ ஒரு மைனஸ் இருந்தால் தான் அதோட ப்ளஸ்ஸோட வேல்யூவே நமக்கு எடுத்து கொடுக்கும். எப்படி உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்கு சமமோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எப்பவுமே மைனஸும் இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ளஸ் வந்து இன்னும் அழகாக உங்களுக்கு எடுத்து நினைவு ஊட்டும். அக்கா நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்து நின்றுக்கூடா நீங்களே பாருங்க, ஃபுல் ஆஃப் ரோடு தான். ஓகே ஒரு சின்ன ஆஃப் ரோடு தான், நான் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வண்டி ஸ்லாக்கோட சேஃபாக பேக் இது பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள எது லக்கேஜும் இருக்கக்கூடாது. ஹெல்மெட்டும் நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், ஹெல்மெட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த இது பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சன்ரைஸ் பார்த்தாங்கன்னு சொல்லி நான் வந்த பிளேஸ். மக்கா இது ஒரு ஹிடன் பிளேஸ் நினைச்சா இவ்வளோ பேர் இருக்காங்க.
அக்கா, நம்ம நினச்ச மாதிரி ஒரு சன்ரைஸ் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இது பேர் வந்து நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன். இது நான் கரெக்டாக வாயில் நுழையில. அங்கங்கே டிராயிங் பண்ண மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே வருங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் வயநாடு வந்தால் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ் தான் இது. நம்ம அப்படியே ஒரு வழியில் போவோமா? உண்டு இதில் பலி உண்டா நினைக்கிறேன். பாரு, எங்க போகுது? குழப்பிலே தான் இருக்க போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓ, நல்லா இருக்குமாக்கா. கொஞ்சம் தப்புனா கூட கடவாயில் குத்துரு மாட்டிருக்கு. காட்டு என்ன முட்டுது? ஒரே சந்தான், நம்ம எங்கிருந்து பார்க்கறது தான் மேட்ரே. ஸோ இங்கிருந்து பாருங்கள், வயநாட்டில் இந்த இடம் நல்லாயிருக்கும். ஓகே, நமக்கு இன்னும் 1 டே தான் டைம் இருக்குது. ஸோ நம்ம காலையில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் போகிற பிளான்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உங்களை சுற்றி இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபுல்லாக இருக்கும். அதே உங்களை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். நல்லாயிருக்கும்க்கா. போகலாம், இங்கே தோன்ற இடத்துக்கு அப்படியே போகலாம். இந்த ஒரு மேடை மட்டும் ஏறிட்டா நமக்கு அந்த சன்ரைஸ் கிடச்சிடும். ஸோ இது வரைக்குமே நம்ம வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். ஒரு 100 மீட்டர் தான் ட்ரெக்கிங்கு. நம்ம வண்டி அங்கே இருக்குது. ஆனால் கொஞ்சம் மேடாக தான் இருக்குது. கொஞ்சம் க்ரிப்பான செப்பலும் ஷூவாக போட்டு வாங்க, நல்லா இருக்குமாக்கா. ஆனால் மழை டைம் வந்தால் தான் இந்த ஆஃப் ரோடு ஃபுல்லாகவே சேது சகதியமாக இருக்கும். அப்போது இன்னும் கொஞ்சம் ஆஃப் ரோடு ரொம்ப டஃப்பாக இருக்கும். தென்னமர தோப்புக்குள்ள ஒரே டைமில் நமக்கு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸும். ஐயோ ஐயோ, ரிஸ்க்கு தான் மக்கா. பாதாளத்து இறங்குது. ரிஸ்க்கு தான். அப்படியே அந்த கொலம்பஸ்
கொலம்பஸ் ரைட்லாம் போயிருப்பீங்களா, அந்த வருக்கு மக்கா. என்னை சுற்றி பெரிய பெரிய மரம், ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. அது இங்கே காங்கிரீட் ரோட்லாம் அங்கங்கே போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு வரலாமாக்கா, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆனால் மழை பெஞ்சா மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அவங்க ஊர் பொதுமக்கள்லாம் வாழ்கிற பகுதி. போலீஸா? யாருனே தெரியல பக்கா. காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக பாடி வைபிள் ஆகுது. என்னவே தெரியல, தப்பு பண்ணவெல்லாம் தைரியமாக காலர் ஏற்றி சுற்றும் போது நம்ம டூ வீலர் வச்சு ஓட்டும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற காசு ரீசனே இல்லாமல் அவர்கிட்ட போகும்போது எப்படி மக்கள் ஏற்றுக்க முடியும்? அதுவும் அசால்ட்டா 1000, 500, 2000, 5000, 10,000 தான் போகுது ஃபைன் எல்லாமே. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்மெட்டு, எங்கே போனாலும் ஹெல்மெட் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் மட்டும் கழட்டுறது அவ்வளோக்கு நல்லா இல்லை. நல்லா நம்மளோட சேஃப் தான் ஹெல்மெட்டு. ஆனால் ஹெல்மெட் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த இரிட்டேஷன் இருக்குங்க. என்ன ஆஃப் ஆயிடுச்சு, பெட்ரோல் ட்ரையா என்ன? இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு எல்லாமே. ஸோ இங்கே வந்தால் உங்களுக்கு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும். ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி இருக்குது. நம்ம போனது ஆஃப் ரோடு தான். ஸோ உங்களுக்கு ஓன் பைக்கில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜீப் எடுத்துக்கலாம். ஸோ மக்கா, இந்த மாதிரி வியூ பாயிண்ட் வரும்போது நீங்கள் குப்பையை போடாதீங்க. நான் அந்த இடத்துல பார்த்த நிறையா குப்பை இருந்துச்சு. மக்கா, இது நம்ம இடம், நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். தாமரை பூக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. தவணி அள்ளினி தானி சுருக்க மச்சினி யாரு இல்லை. கண்ட ஊரு இந்த ஊரு காஞ்சி போச்சு நெஞ்சுக்குள்ள பார்வையால் சுரியே கொத்தவனியடி. தாமரை பூக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. சன்ரைஸ் ரைட். கோபி சுதாகர் அந்த இது பண்ணுவாங்களே ஒரு பரிதாபங்கள்ல, சன்ரைஸ் ரைட், டீ குடிக்க ரைட், மூன் ரைட், இது வயநாடு ரைட். நாங்கள் வயநாட்டிலே ஒரு மெயின் சிட்டினா கல்பட்டா தாங்க. நீங்கள் வயநாட்டில் கல்பட்டாவில் ரூம் எடுக்கிறதே ரொம்ப நல்லதாகவே இருக்கும். அதுவும் நீங்கள் சீசன் டைம் வராமல் இருந்தால் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ரூம் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்ரு, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ மக்கா, ஃப்ரெண்ட்ஸாக வாங்க, வைப் பண்ணுங்க மக்கா. மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் ஆஃப்லைன் மேப்பு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம டவர் கிடைக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு ஹில் ஸ்டேஷன். ஸோ அதனால் எங்கே போனாலும் பேக்கப்புக்கு ஒரு ஆஃப்லைன் மேப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேங்கா வந்து சோலோ ட்ராவல் பண்ணுற நீலாம் மக்கா, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க மக்கா, வேற லெவலாக இருக்கும். ஏன்னா அவனுங்களாம் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு தெரியாமல் அவனுங்களோட வண்டி எடுத்துகிட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் அவனுங்க இல்லாமல் இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் கூப்பிட்ட மக்கா, அவனுங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எஸ்டர்டே நைட்டு தூங்கலாம், அது நியாயமான விஷயம்தான். டயர்டாக இருந்தாங்க. ஆனால் நம்ம வெளியே வந்திருக்கோம்ல,
இப்போ விட்டா எப்போ அடுத்த நாள் நம்ம அடுத்த டைம் நம்ம வயநாடு வரவா போகிறோம். என்ன மக்கா நான் சொல்கிற கரெக்ட் தானே? இதே மாதிரி உங்கள் கேள்வி இருந்தால் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க மக்கா. இங்கே நிலச்சரிவு இந்த வயநாட்டில் ரீசெண்டாக இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த இடம் பார்க்கணும். ஏன்னா பெரிய நியூஸாகவே போச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மக்கா சும்மாவா சொன்னாங்க காடு ஓட் கண்ட்ரி அப்படின்னு கேரளாவை? எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே அவ்வளோதான். வயநாடு வரும்போது ரோடுலாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. என்னடா கேரளாவில் ரோடு டேமேஜாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய இருந்துச்சு, அந்த ரோடு டேமேஜாக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு பார்டர்னு. ஸோ கேரளா வந்ததுக்கப்புறம் நான் எங்கேயுமே ரோடு டேமேஜாக பார்க்கவே இல்லை மக்கா. ஏன் நம்ம தமிழ்நாடு மட்டும் அப்படி இருக்கு? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒரு சில வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், எதிர்பார்க்காத போது வியூஸ் வருது. நான் எதிர்பார்த்து போஸ்ட் பண்ணுற வீடியோவுக்கு அவ்வளோக்கு ரீச் வரதில்லை. ஆனால் என்ன இருந்தாலும் பரவாயில்ல மக்கா, இதை நான் கண்டினியூவாக நான் இது பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ என்னோட மோட்டிவே இப்படி ஒருத்தர் இருந்தான்னு என்னைக்காவது ஒரு நாள் யாராவது தேடுவாங்க. ஸோ அவங்களுக்காகவும், நான் டவுன்ஃபாலாக இருக்கும் போது எனக்காகவும் க்ரியேட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல் எல்லாமே. ஸோ நான் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் நான் அங்கங்கே ட்ராவல் போகிறத ஒரு மூவி சாங் வச்சு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. 1 hour later. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. ஓகே, நான் உங்களை ரூமில் போய் பார்க்குறேன். ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இந்த ரூம் தான் நாங்கள் ஸ்டே எடுத்திருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு 5 மெம்பர்ஸ். உள்ளே போச்சு.